வணக்கம். 2031 அரசியல் ரேஸில் நானும் இருக்கேன் அப்படின்றத அண்ணாமலை சொல்லும் விதமாக தான் நேற்று பொள்ளாச்சியில் நடந்த வீத லீடருடைய முதல் மாநில கூட்டம் இருந்தது. அதை சொல்லாமல் சொல்கிற விதமாக தான் அங்கே பல விஷயங்களும் நடந்தது. கிட்டத்தட்ட 50,000 பேர் வந்திருந்ததாக சொல்லப்படுது. சரி, எல்லாருமே ஓப்பன் பிளேஸில் தான் உட்காந்துருப்பாங்க. வீத லீடர் அப்படின்னும் போது அண்ணாமலை தான் ஃபவுண்டர். அவர்கிட்ட எங்கே பணம்லாம் இருக்க போது, அவ்வளோ கிராண்டாலாம் இந்த 50,000 பேருக்கான சேரு, அது மட்டும் கிடையாது, ஓப்பன் பிளேஸ்லாம் கிடையாது. ஃபுல்லாக மேலே ஷீட்டெல்லாம் போட்டு ஃபுல்லாக லைட் செட்டிங்ஸு அப்படின்னு சேரு கீருன்னு ரொம்ப பிரம்மாண்டமாகவே இந்த ஒரு விழா, முதல் மாநில விழா நடந்தது அப்படின்னு சொல்லலாம். எப்படி எஸ்டிமேட் பண்ணி பார்த்தாலும் ஒரு 10 கோடி ரூபா செலவு வந்திருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த ஒரு செலவை அண்ணாமலையால் செய்ய முடியாது. இது ஒரு என்ஜிஓ அமைப்பு அப்படின்னும்போது நிறைய ஃபண்டு அண்ணாமலைக்கு செலவு பண்ணுறதுக்கு பெரிய பெரிய முதலைங்கள்லாம், பண முதலைகள்லாம் இருக்குது அப்படின்றத நேற்று அந்த விழா காட்டிச்சு. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. இந்த விழாவுடைய பிரதான கொள்கை என்ன அப்படின்னா, போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்குறது. அதுக்காக நீங்கள் ஒவ்வொரு என்ஜிஓவும் ஒரு வீடு வீடாக போங்க, பஸ்ஸில் போங்க, ட்ரெயினில் போங்க, யாரை பார்த்தாலும் அந்த போதை இல்லா தமிழ்நாட்டை உருவாக்குறதுக்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க, நம்ம வீத லீடரை பற்றி பேசுங்க அப்படின்னு இந்த வீத லீடர் அப்படின்ற அமைப்பை ஒரு நல்ல பலமான கட்சியாக மாற்றுறதுக்கு என்னென்ன செய்யணும், இந்த வீத லீடர் அப்படின்ற இந்த என்ஜிஓ அமைப்பு 2031 எலெக்ஷனை நோக்கி எப்படி பயணிக்கணும் அப்படின்றதுக்கான ஃபுல் ரோடு மேப் வந்திருந்த எல்லா என்ஜிஓ உறுப்பினர்கள்கிட்டையும் அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு. இதை ஒரு சாதாரண கூட்டமாக ஒரு விழாவாக நடத்தாமல் அங்கே பாட்டு டான்ஸுன்னு பயங்கரமாக கிராண்டாகவே அவர் நடத்தியிருக்கிறாரு. அவங்க நடத்தின அந்த விழா நடத்தின ஸ்டைலை பார்க்கும்போது மட்டும் எனக்கு லைட்டாக இந்த ஈஷா ஞாபகத்துக்கு வந்தது. ஏன்னா அவங்களுடைய ப்ரோக்ராம்ஸ்லாம் தான் இந்த மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட அவங்களுடைய ப்ரோக்ராம் எப்படி நடக்குமோ அதே மாதிரி இருந்தது அந்த நிகழ்ச்சி. ஸோ நம்ம அண்ணாமலைக்கு சத்குருவுடன் பழக்கம்லாம் 2024 சத்குருவுடன் பேசியெல்லாம் இருக்கிறார். ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும்போது எனக்கு அந்த இஷா நடத்தும் விழா மாதிரி இருந்தது. நல்லா கிராண்டாகவே இருந்தது. போதை கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கான உறுதிமொழியெல்லாம் கூட அங்கே எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த உறுதிமொழியை படித்தவர் தான் கொஞ்சம் தமிழை அவ்வளவு சரியாக படிக்கலையோ அப்படின்னு தோணுச்சு. ழா அப்படின்ற வார்த்தையாக அவருக்கு வரல. இந்த ழாலாம் ஒழுங்காக வர்ற அந்த மாதிரி யாரையாவது அந்த உறுதிமொழியை படிக்க வச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஒரு தாவேகாவை பற்றி பேசும்போது எல்லாருமே முதல் முறை அமைச்சர்கள் தான். அதில் செங்கோட்டையனை தவிர மற்ற எல்லாருக்குமே அனுபவம் கிடையாது. அதனால் சின்ன சின்ன தவறுகள்லாம் இருந்தால் அவங்கள நாம தான் கை தூக்கி விடணும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை பேசியிருந்தார். ஆனால் தாவேகா அரசு ஒரு வருடமும் 85,000 கோடி வரைக்கும் கடன் வாங்கும். இன்னும் 5 வருஷத்தில் தமிழ்நாட்டுடைய கடன் 15 லட்சம் கோடி வரைக்கும் வந்துடும். அதையெல்லாம் நாம தான் சரி செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். எந்த ஒரு கட்சியுடனும் பகையெல்லாம் வளர்த்துக்காமையே, யாரை பற்றியும் தவறாக பேசாமையே அந்த கட்சியில் இருக்கிறவங்கள நம்ம பக்கம் வர வைக்கணும். இதுதான் அண்ணாமலையுடைய அரசியல். ஸோ இப்படி ரொம்ப சாஃப்டாக போய் தன்னுடைய பக்கம் இப்போ 19 லட்சம் பேர் இந்த வீத லீடரில் இருக்காங்க. அது ஒரு 50 லட்சம் பேராக மாறிட்டாங்கன்னா கட்சியை அதுக்கப்புறம் இன்னும் பலப்படுத்தி 2031 அந்த டைமில் அப்போ கோல் அடிக்க ஆரம்பிப்போம். என்னென்ன தவறுகள் இந்தந்த கட்சியெல்லாம் செஞ்சுருக்கு அப்படின்றத கிட்டத்தட்ட அவங்க நினச்ச மாதிரி ஒரு கணிசமான அளவுக்கு உறுப்பினர்கள் சேர்ந்துட்டாங்கன்னா அப்போ விளையாடலாம். அது வரைக்கும் ரொம்ப சாஃப்டான அரசியலே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் இப்போது அண்ணாமலை போய்கிட்டு இருக்காரு. என்னுடைய கட்சியில் மதம் கிதம்லாம் கிடையாது, மதத்தை எல்லாருமே வீட்டில் வச்சுட்டு வாங்க, நான் வெளியில் வரும்போது எந்த ஒரு மதமும் என் கூட வராது அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறேன். 39 வயதுக்கும் கீழே இருக்கிறவங்க போட்ட ஓட்டுனால தான் இந்த மாதிரி ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. 2031 இதே மாதிரி இந்த இளைஞர்களுடைய ஓட்டு தான் பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை அப்பையும் கொண்டு வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ இருக்கிற அரசு 2031 மாற்றணும், இந்த அரசை மாற்றணும் அப்படின்னா அந்த நேரத்தில் இருக்கிற இளைஞர்கள், அந்த 39 வயசுக்குள்ளே இருக்கிற அந்த இளைஞர்கள்லாம் ஒரு அரசியல் மாற்றத்துக்காக ஓட்டு போடணும், தாவேகா அரசை இல்லாமல் அடுத்து இன்னொரு அரசை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தாவேகாவுடைய அமைச்சர்களுக்கெல்லாம் அதிக அனுபவம் இல்லாததுனால செங்கோட்டையனை தவிர நாம் தான் கைப்பிடிச்சு தூக்கி விடணும் அப்படின்னு சொல்கிற அதே அண்ணாமலை ஒரு 5 வருஷத்தில் தாவேகா அரசு மட்டுமே 5 லட்சம் கடன் வாங்கியிருக்கோம். ஏற்கனவே திமுக வாங்கின 10 லட்சம் அப்படின்னு 15 லட்சம் மொத்தம் கடன் ஆகிடும் தமிழ்நாட்டுக்கு. இதையெல்லாம் நாம தான் சரி செய்யணும் அப்படின்னா 2031 இந்த அரசெல்லாம் சரியில்லை, திமுகவும் அப்படி தான், தாவேகாவும் அப்படி தான், நாம தான் வீத லீடர், நாம தான் இதை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மக்களிடம் இந்த மாதிரி ஓட்டு கேட்கலாம். அப்போ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப நாகரிகமான ஸ்மூத்தான ஒரு அரசியல், யாருடனும் பகையெல்லாம் வச்சுக்காமல், யாரை பற்றியும் அதிகமாக விமர்சனம் பண்ணாமல்,
நம்மளுடைய கட்சியில் ஆளை சேர்க்கிற வேலையை மட்டும், கட்சி அப்படின்னும் போது இப்போதைக்கு வீத லீடரில் உறுப்பினர்களை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அது ஒரு 50 லட்சம் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய அரசியல் வேலையை ஆரம்பிப்போம். இந்த முதல் மாநில கூட்டத்துக்கே கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய் செலவாயிருக்குங்க என்னை பொறுத்த வரைக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப கிராண்டாக தான் பண்ணியிருக்கிறாங்க. 2வது 26ஆம் தேதி வரை இன்னொரு கூட்டம். ஸோ இந்த ஒரு மாதத்துலேயே அந்த கூட்டத்துக்கும் ஒரு 10 கோடி ரூபா செலவாகாதா? ஸோ இந்த ஒரு மாதத்துலேயே 20 கோடி ரூபா வரைக்கும் செலவு பண்ணுறதுக்கு அண்ணாமலைக்கு பின்னாடி ஆள் இருக்கிறாங்க அப்படின்றது தான் உண்மை. அண்ணாமலை தனியாள் கிடையாது, மிகப்பெரிய முதலைங்கள்லாம் பின்னாடி இருக்கிறாங்க. அதுக்கு தேவையான எல்லா ஆட்களையும் ரெடி பண்ணிட்டு தான் அண்ணாமலை களத்திலேயே இறங்கி இருக்கிறாரு அப்படின்றது தெரியுது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் மிக அதிகமாக ஓட்டு போட்டு இந்த மாற்றத்தை கொண்டு வந்தது 39 வயசுக்கு கீழே இருக்கிற இளைஞர்கள் தான். ஸோ அதே மாதிரி 2031லேயும் இந்த 39 வயசுக்கு கீழே இருக்கிற இளைஞர்கள் மாற்றத்துக்காக, அந்த நேரத்தில் மாற்றத்துக்காக ஓட்டு போடுவாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார். அப்போ புரியுதா உங்களுக்கு? இந்த தாவேக அரசை இப்போ நான் கைப்பிடிச்சு தூக்கி விடுங்க அப்படின்லாம் சொல்லுவேன். ஆனால் 2031ல் அந்த இளைஞர்கள், அந்த 39 வயசுக்கு கீழே இருக்கிற இளைஞர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்கெல்லாம் மாற்றத்துக்காக, இந்த அரசு வேண்டாம் அப்படின்னு வேறொரு அரசுக்காக ஓட்டு போடணும், புதிய மாற்றத்துக்காக ஓட்டு போடணும் அப்படின்னு இதே அண்ணாமலை தான் சொல்கிறார். அப்புறம் எதுக்கு இப்போ கையை பிடிச்சி தூக்கி விட்றீங்க அப்படின்னு தெரியல, தூக்கி கீழே போடுறதுக்கா இது. ஆனால் இந்த கூட்டம் நடந்தது இல்லையா, அந்த இடத்துல இன்னும் முரணாக நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு, நிறைய பிரச்சனையெல்லாம் இருந்திருக்கு. விஐபி சீட்டு போட்டிருந்தாங்க இல்லையா, அதில் உட்கார்ந்துருந்தவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பாஜகவில் இருந்த, அதிலிருந்து வெளியில் வந்த பழைய பாஜக நிர்வாகிகள் தான் அங்கே உட்காந்துருந்தாங்க. அப்போ அதை பற்றி இந்த வீத லீடருடைய சில ஆர்வலர்கள்லாம் கேட்டிருக்காங்க, எதுக்கு விஐபி சீட்டில் அவங்களெல்லாம் உட்கார வச்சுருக்கீங்க, எல்லாருமே பொது தானே, நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மை பொறுத்த வரைக்கும் வீத லீடர் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம், எல்லாருமே லீடர் தான் அப்படின்னும் போது அங்கே விஐபி சீட்டில் மட்டும் பாஜக காரங்களை, அதாவது முன்னாள் பாஜக காரங்களை ஏன் உட்கார வச்சுருக்கீங்க அப்படின்ற வீத லீடருடைய ஆர்வலர்கள்லாம் கேள்வி கேட்டிருக்காங்களாம். அதுக்கு முன்னாள் பாஜக நிர்வாகியான பாலாஜி உத்தமராசா அப்படின்ற முன்னாள் பாஜக நிர்வாகி இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குற வேலையெல்லாம் வச்சுக்காத, தோலை உரிச்சு தொங்க போட்டுருவேன் அப்படின்ற மாதிரியும் மிரட்டி இருக்கிறாராம். அதாவது எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் அதுக்குள்ளே இந்த அரசியல்வாதிங்க பூந்துட்டாங்கன்னா அங்கே ரொம்ப நாகரிகமான அரசியல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றது இந்த முதல் மீட்டிங்லேயே சில சம்பவங்கள் நமக்கு எடுத்து காட்டுது. இப்போ திராவிட கட்சிகளுக்கு மாற்றா தாவேகா வந்திருக்கு. ஸோ இந்த தாவேகாவுக்கு மாற்றா அடுத்தது நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை இந்த ஒரு வீத லீடர் இயக்கத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. 2031 எலெக்ஷனை நோக்கி அவருடைய பயணம் இருக்குது. அதுக்காக இன்னும் நிறைய இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் போடுவார். அந்த கூட்டத்துக்கெல்லாம் நிறைய செலவாகும். அந்த செலவெல்லாம் இவருக்காக பணத்தை தண்ணியாக இறைக்கிறதுக்காக ஒரு கூட்டம் கண்டிப்பாக பின்னாடி இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் லைக் ஷேர்லாம் கூட பண்ணிவிடுங்க.